ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும்பொழுது, முடிவில் ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றதாக நம்புகின்றன. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/6/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 15வது நாள். இன்றைய விசேஷம் பௌர்ணமி. சாத்தூர் வேங்கடேசர் தேர், திருமாலி சோலை கல்லழகர் 30 பூஜை, மன்னார்குடி ராஜகோபாலர், அம்பா சமுத்திரம் கிருஷ்ணர் தலங்களில் தெப்பம், காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா, பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:45 7:45 வரை, பிறகு 9:45 10:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை, 12 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி நாள் முழுவதும். இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:16 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், கடன் தொல்லை கலக்கம் போக்கும் நெடுங்கல நித்திய சுந்தர. கடன் தொல்லை என்பது கொடிய நோய் போன்றது.
கடன் பட்டார் நெஞ்சை போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார். கடன் அத்தகைய மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி துன்பத்தில் துவலுகின்றவர்கள் துயர் தீர்த்து கலக்கத்தை போக்கி அருளும் ஒரு தலமாய் திருநெடுங்கலம் விளங்குகிறது. இங்கே சிவபெருமான் திருநெடுங்கல நாதர் நித்திய சுந்தரேஸ்வரர் என்னும் பெயரில் விளங்குகின்றார். அம்பாள் மங்களாம்பிகை ஒப்பிலா நாயகி. அன்னை பார்வதி சிவபெருமானை நோக்கி நெடுங்கலம் தலத்திலே தவம் இருந்தார். தேவியின் தவத்தை மெச்சிய இறைவன் பார்வதி தேவிக்கு தெரியாமல் வேறு வடிவில் வந்தார். பின்பு தேவியை கைபிடித்தார். திருநெடுங்கலத்தில் உள்ள ஈஸ்வரர் தனது இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு ஒதுக்கி கொடுத்து விட்டு சற்று தள்ளி விட்டிருந்த அருள்பாலிக்கின்றார். இங்கு கருவறை சிவலிங்க வடிவில் ஈசன் இருந்தால் அருகே உமையாலும் அரூபமாய் இருப்பது ஐதீகம். எனவே காசியை போல கருவறை மீது 2 விமானங்கள் உள்ளன. வடக்கே அகத்தியர் சந்நிதியும் இதன் எதிரே அகத்தியர் தீர்த்தமும் உள்ளது. இந்த தீர்த்தம் இதுவரை வற்றியதே இல்லை. இந்த ஆலயத்தை வலம் வரும்போது ஜேஷ்டா தேவியை தரிசனம் செய்யலாம். வலம்புறம் தன் மகன் விருஷியன், இடம்புறம் நமனை ஆகியோருடைய ஜேஷ்டா தேவி உள்ளார். இந்த தேவியின் அருளால் விபத்து ஆபத்துகள் நீங்கும், சோம்பல்கள் அகலும், பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளும் அகலும். ஜேஷ்டா தேவி வழிபாடு துணைபுரி. இங்குள்ள ஈஸ்வரனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், கல்வியிலே சிறந்து விளங்கலாம், கடன் தொல்லை அதிகம் உள்ளவர்கள் அதில் இருந்து விடுபடலாம். இந்த ஆலயம் திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி தென்கரையில் அமைந்துள்ளது. இங்குள்ள காலபைரவர் கையில் ஒரு சர்ப்பம் உள்ளது. காலை சுற்றியபடி மற்றொரு சர்ப்பமும் உள்ளது. நாகதோஷம் உள்ளவர் இவருக்கு அபிஷேகம் செய்தால் தோஷம் நீங்கும். பரிகாரம்: கடன் சுமை அதிகம் உள்ளவர்கள், மனத்தளர்ச்சி, கலக்கம் உள்ளவர்கள், மேலும் பல தோஷங்கள் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு சிவனது மாதுளம்பழம் முத்துக்களால் அபிஷேகம் செய்தால் நலம் பெறலாம். நினைத்த காரியம் நடக்கும். பக்தர்கள் கோயிலுக்கு சென்று 2 மாதுளம்பழங்களை சந்நிதியில் வைத்து பூஜிக்கலாம். காலை 7 மணிக்கு மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்து பலரும் நிம்மதியை கண்டிருக்கின்றார்கள் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. நாளைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள போகின்ற தலைப்பு திருக்குல தீர்த்த மகிமை. இதனுடைய முழு விவரத்தை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் நேற்றைய தினம் 1வது பாவமாய் திகழ்கின்ற ஜோதிட சாஸ்திரத்தில் லக்ன பாவத்தை, அந்த லக்னாதிபதி எங்கெங்கு அமர்ந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்க ஜாதகரால் மனைவி ஆதாயம் அடைவார். ஜாதகத்தில் தொழில் பார்ட்னர் ஆதாயம் அடைவார். லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்க எந்த பலனும் இல்லை. இருப்பினும் ஜாதகர் சில அபூர்வ கலையை ஆராய்ச்சி செய்வார். இங்கு லக்னாதிபதி மறையாமல் இருப்பது நல்லது. லக்னாதிபதி 9வது வீட்டில் இருக்க ஜாதகரால் அவரது தந்தை ஆதாயம் அடைவார். பாக்கிய விருத்தி ஏற்படும். மேலும் 9ஆம் வீட்டின் காரகம் எதுவோ அவற்றை எல்லாம் ஜாதகர் அடைவார். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவார். லக்னாதிபதி 11வது வீட்டில் இருக்க இவர் என்ன செய்தாலும் சிலருக்கு லாபம் உண்டாகும். இவரால் மூத்த சகோதரர் அல்லது 2வது மனைவி ஆதாயம் அடைவார். லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்க ஜாதகர் வாழ்க்கையில் நிறைய விரயங்கள் ஆகும். பணம் தண்ணீராய் செலவு செய்வார். உங்களது பெயரிலே சொத்து சேர்க்கை கூடாது. அதுபோல எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் தகுதிக்கேற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்க. பொதுவாக லக்னாதிபதி 9, 10, 11 இருப்பது என்றால் அவர் அதிர்ஷ்டசாலி என்றே முடிவு செய்து விட வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் லக்னத்தில் இருப்பவர்களால் என்னென்ன பலாபலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் டபுள் ராஜயோகம்.
இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தொழில், பணவரவு, அதிர்ஷ்டம் உச்சம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் கிரகங்களின் சேர்க்கையான முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. அந்த வகையிலே சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் அங்கு ஆட்சி பெற்றிருக்கும் புதனோடு இணைந்தால் புத ஆதித்யாய யோகம் உருவாக உள்ளது. இதனால் புதன் தனது சொந்த ராசியில் இருப்பதால் பத்ர ராஜ யோகம் உருவாகி இருப்பது இந்த காலகட்டத்தை சிறப்பாக இருக்கிறது. இந்த 2 சுப யோகங்களின் தாக்கத்தால் சில ராசிக்காரர்களுக்கு தொழில், வருமானம், அரசு தொடர்பான செயல்கள், சமூக மரியாதை மற்றும் அதிர்ஷ்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சூரியனும் புதனும் ஒரே ராசியில் இணையும் பொழுது யோகம் புத ஆதித்யாய யோகம் எனப்படுகிறது. இந்த யோகம் அறிவுத்திறன், பேச்சு திறன், தலைமை பண்பு, முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிர்வாகத்திறனை அதிகரிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதுபோல புதன் தனது சொந்த ராசியான மிதுனத்தில் இருப்பதால் பத்ர ராஜ யோகம் உருவாகியுள்ளது. இந்த யோகம் கல்வி, தொழில், வியாபாரம், தகவல் தொடர்பு மற்றும் நிதி வளத்திற்கு சாதகமாய் கருதப்படுகிறது. 2 யோகங்களால் அதிர்ஷ்டத்தை அள்ளும் 5 ராசிக்காரர்களுடைய கிடைக்கும் பலன்களை குறித்து பார்க்கலாம். முதலிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த யோகம் அமைவதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். நிதி நிலை மேம்படும். பெரியவர்கள் ஆலோசனை முன்னேற்றத்திற்கு உதவும். ஆன்மீக பயணம் அல்லது நீண்ட தூரம் பயணங்களுக்கு வாய்ப்பு அமையலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டாண்மை மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும். வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் ஏற்படும் குடும்ப உறவுகள் ஆதரவு அதிகரிக்கக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிதி முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வழிகள் உருவாகலாம். நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். குடும்பத்தின் மூத்தவர்கள் ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் சாதகமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணி இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு மற்றும் ஆதரவு கிடைக்கலாம். தொழிலில் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சமுதாயத்தில் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு துறையில் பணிபுரிவோருக்கு சாதகமான முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். வருமானம் உயர்ந்து நிதி நிலை வலுவடையும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறும். அரசு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு அல்லது புதிய தொழில் தொடங்கும் சூழல் உருவாகும். சமுதாயத்தில் மதிப்பு உயரக்கூடும். இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியம் கூடுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் ஆதாயம் உண்டு. உறவினர்கள் வீடு தேடி வருவார். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்.
மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அவர்கள் மீனாட்சி பஞ்சகம் என்ற அற்புதமான மந்திரத்தை சொல்லி வர நல்ல பலாபலன்களை பெற்று சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்துவார். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். தேவையற்ற விஷயங்கள் மனதில் நினைத்து குழம்பி கொண்டு இருக்காதீர்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது. யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது. தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பி கொண்டு இருக்காதீர்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்கி நட்பால் ஆதாயம். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். புதுமை படைக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்குவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து நட்பால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்ளும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். புதுமை படைக்கின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்கள் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதிர்ஷ்டமான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதிர்ஷ்டமான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். புதியவர்கள் நண்பர்களாவார். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை புதியவர்கள் நண்பர்களாக வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டிகள் குறை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பொது காரியங்களில் ஈடுபடுகிற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார். உங்களால் பயனடைந்தோ இப்போது உங்களுக்கு உதவி செய்வார். இவ்வாரத்தில் சில சூற்றுமைகளை புரிந்து கொள்ளும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். சாதிக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை தந்த பொது காரியங்களில் ஈடுபடி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார். சுவாதி நட்சத்திரத்தை தந்த உங்களால் பயனடைந்து இப்போது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் சில சூற்றுமைகளை புரிந்து கொள்ளும். விசாக நட்சத்திரத்தை தந்த உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். சாதிக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள். எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். உறவினரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பாராத பணவர்களுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாய் பேசி மகிழ்வீர்கள். எதிரிகள் பணிந்து போவார். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தாயின் உடல்நிலையை கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா. பொறுமையை கடைபிடிக்கும். நண்பர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல்நிலை கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும்.
மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வது. உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வது. உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பது. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திடீர் பயங்களால் செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திடீர் பயங்களால் செலவுகளால் திணறு. வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.